உங்களில் நிறைய பேர் ஆரோக்கியமாக இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க. 30 வயசு 35 வயசு வரைக்கும் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் ஜாலியாக இருந்தீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வருது, அல்லது ஏதாவது ஒரு மெடிக்கல் அட்வைஸ், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு சாய்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ ஷட்டில் கார்க் ஆடலாம், காலையில் ஷட்டில் கார்க் ஆடுறது ரொம்ப ஆரோக்கியம்னு நினச்சி நீங்கள் கிளம்புறீங்க. ஆரோக்கியம் நினச்சி கிளம்புறது ரொம்ப அப்ரிஷியேட்டபிள், அது வெல்கம் பண்ணுறேன். பட் அங்கே போகிறப்ப நம்ம என்ன தவறு பண்ணுறோம்னா, மெயினாக 2. 1, வார்ம் அப் இல்லாமல் விளையாடுறது. அதாவது பல வருஷமாக உங்கள் கையை தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்விங் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் சடனாக கொண்டு போய் வார்ம் அப் இல்லாமல் விளையாடுறது. 2வது, அக்ரெசிவான மேட்ச்சு. எடுத்தோடனே பயங்கர அக்ரெசிவாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஈக்குவலாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டரில் ஒரு இன்ஜுரி வரும். அப்படி இன்ஜுரி வர்றப்போ அது ஈஸியாக சரியாகாது. ஏன்னா அங்கே டெஃபினட்டாக ஸ்கார் டிஷ்யூ வேறு மாதிரி டிஃபைன் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விட மாட்டீங்க. அப்போது அடுத்தடுத்து விளையாட சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்கேஜ் ஆகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் என்னை பார்க்க வந்தார். ஷட்டில் கார்க் வெறி பிடிச்ச மாதிரி விளையாடுறாரு. அவருக்கு சர்வைக்கலில் ஒரு இஷ்யூ இருக்குது. அது தெரியாமல் ஷட்டில் கார்க் ஆடுவேன், அவங்க சொல்லியிருக்காங்க சர்வைக்கலில் ஒரு இஷ்யூ இருக்குது, இது மேஜர் டிஸ்க் ப்ரொலாப்ஸு, காலர் போடுங்கன்னு சொல்லியும் அவர் கேட்காம ஷட்டில் கார்க் விளாண்டா சரியாயிரும், எனக்கு ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் வேணும்ல, நான் வீட்டுக்குள்ளே சும்மா இருந்தால் சீக்கிரம் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் மனசில் போய் சொல்லிட்டாங்க. ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணு, அப்போ கழுத்தே போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லி அவர் ரொம்ப அக்ரெசிவாக ஷட்டில் ஆடி கடைசியில் சர்வைக்கல் இஷ்யூ ரொம்ப முத்தி போய் குவாட்ரிபேரசிஸ் 2 கை கால் பலவீனமாகிற லெவலுக்கு மோசமாக போனார். அதனால ஷட்டில் கார்க் விளையாடுற உங்களோட முடிவை நான் வரவேற்கிறேன். ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக எடுத்தவொடனே போகாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, ப்ரோக்ரெசிவ் ட்ரைனிங் கீழே போங்க. சரியா? ஒருவேளை அப்படி விளையாண்டு ஏதாவது பெயின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் அப்ரோச் பண்ணலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.